வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி, அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட. அடுத்து அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும். அதனால இது ஒரு 4.5 மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாட்டுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, ஏன்னா ராசிக்கு தான் நம்ம பலன்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான், உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமாக, ஏன்னா வக்ரமாக இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்துட்டு போயிருந்திருக்கும். எங்கடா நம்மளுக்கு திரும்பியும் ஏழரை சனி ஆரம்பிச்சிட போதோ, நம்ம இழந்ததை எல்லாத்தையும் திரும்பியும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, எப்படி இழந்ததையே திரும்ப இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த மனநிலை போயிட்டு வந்திருக்கும். ஆனா பாதிப்புகள் எதுவும் இருந்திருக்காது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள், அந்த மாற்றத்துல உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துல கிடைச்சிருக்கோம், ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான அந்த இடமாற்றங்கள்லயும் ஒரு திருப்தியின்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு 16ஆம் தேதி. அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் கொண்டாடுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஏழரை சனியை பார்த்து பயம் வந்துருச்சு போலாம். ஏன்னா ரொம்ப தைரியமான ஒரு அன்பர்கள்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். ஆனாலும் இவர்கள் அந்த ஏழரை சனியில பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எத்தனை வாட்டி அந்த சுற்று வந்தாலும் இந்த ஏழரை சனியில வாங்கின அந்த அடியும் உதையும் பாத்தீங்கன்னா உங்களால மறக்க முடியாத ஒரு அழியா ஒரு நினைவுகளாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் அதிகமா இருந்திருக்கும். இந்த தாக்கம் எல்லாமே விடுபட்டு வந்துட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள். இப்போ இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது அவருடைய பார்வையின் மூலமாக செயல்பட போகுது. ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறார். அடுத்து பாக்கிய ஸ்தானத்தை 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்தை பார்க்க போறார். அடுத்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்க போறார். இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மெதுவா மூவாயி வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு சில அவசரங்கள், தேவையில்லாத கோபங்கள், தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், இதனால சில பிரிவினைகள், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரு
70% அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 4.5 மாதங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியாக நிறைய வேறுபாடுகள் இருக்கு, அது பிரச்சனைகளும் இருக்கு, அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பண இழப்புகளை கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க. அதுலயும் இந்த ஒரு 6 மாத காலமாக சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தேவையில்லாத விரயங்களுக்கு செலவு பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே ஒரு ஸ்டெடி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது. சில பேருக்கு பதவி உயர்வு, இடமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல நல்ல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் மந்த தன்மையோட செயல்பட்டு இருப்பீங்க. ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதுல ஒரு பெரிய பொருட்படுத்தாம சில விஷயங்களை நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும். கணவன் என்ன செய்யறாரு, மனைவி என்ன செய்யறா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அறியாமலே இருந்திருப்பீங்க. அதை அறிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கே, நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோமே. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.